இங்க ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு உயரமான மலையில அங்கங்க ஹூக்கு மாட்டி ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு மேல இருக்கிற ஒருத்தருடைய பேக் தவறி கீழே விழுந்துருது. அடுத்த செகண்டே பார்த்தா அவரும் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவர் விழுந்ததும் இல்லாம அவர் கூட சேர்த்து கட்டி வச்சிருக்கிற இன்னொருத்தரும் விழுந்து அந்த கயிறு இன்னொருத்தர் மேல பட்டு இப்ப எல்லாருமே விழுந்து ஒரே கயித்துல எல்லாருமே புடிச்சிட்டு தொங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த ஹூக்கு வேற வெயிட் தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே வந்துகிட்டே இருக்கு. அதனால தொங்கிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே பயங்கர பதட்டமா இருக்கு. கீழே இருக்கிறவனுங்க வேற பயத்துல ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கானுங்க. நடுவுல இருக்கிறவரு ஆடாம அமைதியா இருங்க, ஹூக்கு வேற கீழே இறங்கிட்டே இருக்கு, எல்லாருமே விழுந்து செத்துருவோம்னு சொல்றாரு. ஆனா அவனுங்க கேக்குற மாதிரியே தெரியல. அதனால அவரு அப்படியே கீழே சாஞ்சி அவர் மேல மாட்டி இருக்க கயிறு அப்படியே எடுத்து விட்டுறாரு. அவனுங்க 2 பேருமே கீழே விழுந்து செத்து போயிடுறானுங்க. இப்ப மிச்சம் 3 பேர் மட்டும் தான் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரே ஃபேமிலி தான். அப்பா அவருடைய பொண்ணு கிட்ட இடையில எங்கேயாவது ஹூக்க மாட்ட முடியுமா பாருன்னு சொல்றாரு. அவளும் ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா அந்த ஹூக்க அவளால மாட்டவே முடியல, ரொம்ப தூரமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே தொங்கிக்கிட்டு இருந்தா அந்த ஹூக்கு ஸ்லிப் ஆகி எல்லாருமே கீழே விழுந்து சாக வேண்டியதுதான். அதனால அப்பா என்ன பண்றாருன்னா தன்னுடைய பையன் கிட்ட கத்தியை கையில எடுக்க சொல்லி என்ன மட்டும் தனியா அறுத்து விட்டுருன்னு சொல்றாரு. அவனும் எவ்வளவோ முடியாதுன்னு சொல்லி பாக்குறான். ஆனா அவரு கேட்கிற மாதிரியே தெரியல. அப்படியே விட்டாலும் எல்லாரும் கீழே விழுந்து சாக வேண்டியதுதான். அதனால வேற வழி இல்லாம கடைசியில அவன் அந்த கயிறை அறுத்து விட்டுறான். அவரும் கீழே விழுந்து செத்து போயிடுறாரு.